ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஜிம்கானா. வணக்கம். சென்னைக்குள்ள ஒரு அழகான வனம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? எனது தொல்காப்பிய பூங்கா. இந்த தொல்காப்பிய பூங்கா எங்கெங்க இருக்கு? இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சாலை இருக்கு, இந்த சாலையில தான் இருக்கா அப்படின்னா சாலை பக்கத்துல தான் இருக்கு. ஆனா இதோட அமைவிடம் கூகுள் மேப்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் வந்து தொல்காப்பிய பூங்காவோட ஒரு மினியேச்சர், இந்த இடத்துல தான் இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பசுமை சூழல்ல இருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய பூங்கால என்னென்னலாம் இருக்கும் ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த தொல்காப்பிய பூங்கால என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, பாம்பு முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து குறியீடாக வச்சுருக்காங்க. அடுத்து குருவி இனங்கள் என்னென்ன இருக்குது, பறவை இனங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நீலவால் கீச்சான் அப்படின்ற ஒரு குருவி இருக்குது, பழுப்பு கீச்சான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தட்டாம்பூச்சிலாம் நம்ம வந்து ஊரில் பார்த்துருப்போம். தட்டாம்பூச்சியோட வகைகள் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. மீன் தான் இங்கே வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று. கடலும் அடையாறு ஆறும் சுற்றி உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கலிமுக பகுதியில் மீன்கள் அதிக அளவில் இருக்கணும்ல. என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். ஓரா மீன் இருக்குது, சுதும்பு மீன், ஆலத்தி இருக்குது, கட்லா இருக்குது, ஊடாங்கண்ணி இருக்குது, கிழங்கான் இருக்குது. இவ்வளவு மீன்கள் இருக்குது. ஆனால் இந்த மீன்கள் எல்லாமே தண்ணியில் பாதுகாப்பாக அழகாக நீந்திட்டு இருக்கு. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான பூங்கா. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான சுற்றுச்சூழல் கல்வி இந்த பூங்காவில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எப்படி வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ நீங்களாம் எந்த பள்ளி மாணவர்கள்? ஓகே, அமைதி அமைதி அமைதி. சரி, எப்படிங்க இருந்துச்சு இந்த பூங்கா? எப்படி இருந்துச்சு? ஓகே, என்னென்ன பார்த்தீங்க? உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட இங்கே வந்திருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க? எப்படி இருந்துச்சு? இங்கே வந்து நிறைய அரிய வகை தாவரங்களை பார்த்தோம். பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் அதில் புக்கில் தான் நாங்கள் பார்த்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அரிய வகை தாவரங்கள், அது ஒவ்வொருடைய பேரையும் வந்து அழகாக அதில் கீழே எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பெயர்கள் வந்து அவங்க மனதில் நல்லா ஆழமாக பதியும். இந்த கல்லெல்லாம் பார்க்கும்போது என்ன காந்தாரா கல் மாதிரி இருக்கா? இல்லை, இதெல்லாம் வந்து மக்களுடைய இங்கே மக்கள் ஒரு காலகட்டத்தில் இங்கே வசிச்சிருக்காங்களாம். இந்த பகுதிகளில் அவங்க வந்து அவங்களுடைய புழக்கம் இந்த பகுதியில் இருந்திருக்கு. அவங்க பயன்படுத்தின கல் தான். நிறைய இயற்கை சூழ் பகுதி அப்படிங்கிறனால நிறைய பாறைகளும் இந்த இடத்துல இருக்குது. இந்த கல்லை வச்சு இங்கே என்னென்ன பறவைகள் இருக்குது, என்னென்ன பூச்சி இருக்குது அப்படிங்கிறத சிற்பங்களாக வந்து மாற்றி செதுக்கி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த பகுதி. இந்த இடத்துலேருந்து தான் நடைப்பயிற்சிக்கான தொடக்கம்ங்கிறது இந்த இடத்துலேருந்து தான் தொடங்குது. ஷார்ட் வாக், லாங் வாக், குறைந்த தூர நடை, நீண்ட தூர நடை அப்படின்னு 2 பிரிவாக வந்து நடைப்பயிற்சிக்கான அமைப்பை வந்து இங்கே வந்து திட்டமிட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல 1.3 கிலோமீட்டர் 1.3 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் வாக் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடர்ந்த காடுகளில் தான் இந்த மாதிரி இருக்கும். அந்த அடர்ந்த காட்டு பகுதியை நீங்கள் வந்து சென்னை மாநகருக்குள்ளே பார்க்கலாம். அப்படியான ஒன்று. இதுக்குள்ள வந்து காட்டு மரங்கள் அதுவும் இருக்குது, மேங்குரோவ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. மேங்குரோவ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அதுவுமே உள்ளே இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தொலைதூர காடுகளுக்கு போக முடியலை அப்படின்னாலும் நம்ம ஊரில் நம்ம பக்கத்துலேயே ஒரு அழகான வனப்பகுதி இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து டீச்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, உங்கள் சிலபஸில் பாடத்தில் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்த இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்து கண்ணில் பார்க்குறத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? எப்படி, என்ன வித்தியாசம் அதில் ஃபீல் பண்ணுறீங்க? புக்கில் படிக்கும்போது அது எல்லாமே வெறும் டெக்ஸ்ட் அந்த மாதிரியான விஷயம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இதில் பார்க்கும்போது ரொம்ப லைவ்லியாக இருந்தது. இன்னொன்று அதோடைய லைஃப் ஸ்டைலை வந்துட்டு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது இங்கே இருக்கும்போது. மக்களுக்காக அழகாக திருத்தி சீர்படுத்தி அரசாங்கம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. இந்த பூங்காவை நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் மேடம் வர வழியில். மாணவர்களுக்கான பூங்கா மட்டும்தானா, இல்லை வந்து இது வந்து எப்படி மேம் இந்த பூங்காவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? சார், இது வந்து ஒரு கடல்சார் ஈரநிலம் சார். இது வந்து ஒரு கோஸ்டல் வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. கடலும் கடல் சார்ந்த உயிரினங்கள்னு சொல்கிறது தாவரம் மற்றும் பிற உயிரினங்களை சேர்ந்தது தான் சார் இந்த இடமானது. இது வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு மீன் வளங்களோடு
டிரால் வளங்களோடு இந்த இடத்துக்கே உரிய அனைத்து ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், செயல்பாடுகளும் செய்துட்டு இருந்துச்சு சார். ஏன்னா இது நன்னீரும் கடல் நீரும் கலக்கின்ற சேருகின்ற ஒரு இடம். இந்த இடத்துடைய முதல் பண்பு என்னென்னா, ஆற்றிலிருந்து அடித்து வரக்கூடிய கடல் நீர் ஊட்டச்சத்துக்கள் அசுத்தங்கள் அனைத்தையும் ஃபில்டர் பண்ணி மண்ணுக்கு அனுப்பிச்சு, இந்த மண்ணுக்கு அடியில் வாழக்கூடிய உயிரினங்கள் அதை ஜீரணித்து உணவாக்கி கொண்டு இந்த இடத்த வந்து சீரமைக்கிறாங்க, இந்த இடத்த சுத்தப்படுத்திக்கிறாங்க. தண்ணி இயற்கை வாட்டர் ஃபில்டரா இந்த இடம்? எஸ், இட் இஸ் a ரியல் வாட்டர் ஃபில்டர், எக்ஸாக்ட் வாட்டர் ஃபில்டர் ஆஃப் வெட்லாண்ட்ஸ். கோஸ்டல் வெட்லாண்ட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸே மெயினாக அதுதான். ஸோ இந்த தண்ணீருக்கென்று சிறப்பான உயிரினங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு விலாங்கு மீன் எடுத்துக்கோங்களேன், அதோடைய பாதி வாழ்க்கை கடலில், பாதி வாழ்க்கை இந்த மாதிரி கடல்சார் நீர்நிலைகளில். ஏன்னா இங்கே மட்டும்தான் அவங்களால போதிய வேண்டிய உணவு கிடைக்கும், அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கிடைக்கும், வேண்டிய தட்பவெப்பநிலை கிடைக்கும். நன்கு வளர்ந்த பின்பு வேறு சூழலுக்கு மாறுகின்றன. ஸோ ஒவ்வொரு உயிரினுக்கும் இருவேறு சூழல் மண்டலங்கள் தேவைப்படுகிறது தான் வசிப்பதற்கு. அதாவது கடல் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு மீன்னா கடலில் மட்டும்தான் இருக்கும், அப்படி கிடையாது. அதோடைய பாதி வாழ்க்கை கடலில் இருக்கும், மீதி வாழ்க்கை இந்த மாதிரியான கடல் சார்ந்த நீர்நிலைகளில் இருக்குது. இதோடைய வெள்ள பரப்பளவு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளட் பிளைன் ரீஜியன், அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால டியூரிங் ரெய்னி சீசன் த கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் அடையார் ரிவர் இஸ் மச் ஹையர். ஸோ அந்த இயற்கைக்கே தெரியுது இது வெள்ள பகுதி, அதனால் நிலப்பரப்பை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. கோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவை வந்து ஒன்லி எண்டட் அப் வித் எஸ்சுரி, ஆர் இன் கேஸ் ஆஃப் அடையார் ரிவர் இட் ஹேவிங் எஸ்சுரி அஸ் வெல் அஸ் க்ரீக். இந்த அடையாறு ரிவர், இந்த கழிமுக பகுதி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வெள்ள தடுப்பு பகுதியாகவும் இருக்கா? ஆமாம் ஆமாம், அதனால தான் இயற்கையாகவே இது வந்து கடல் மட்டத்தை விட -1 மீன் சி லெவல், அதாவது குறைஞ்சது ஒரு -1 மீன் சி லெவல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பள்ளமாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் முகத்துவாரம் பகுதி அடைச்சிருக்குன்னா அந்த வெள்ளப்பகுதி இந்த உப்புநோடைக்குள்ளே வந்து தஞ்சம் அடைஞ்சிரும். வந்து ஃபில்டர் ஆக்ட் பண்ணுது, ஃப்ளட் கேரியிங் கெப்பாசிட்டி பண்ணுது. அதை தவிர்த்து தனக்கே உரிய உயிரினங்களை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பாக செயல்பட்டு இருந்த ஒரு நீர்நிலையானது மனிதர்களுடைய இடையூறுகளால் தொந்தரவுகளால் தன்னுடைய இயல்பு பண்பை இழந்துருச்சு. சாக்கடை நீராக மாறிடுச்சு, குப்பை கழிவுகள் அங்கங்கே கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டிட கழிவுகள் இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க கடல் நீர் உள்ளே வரதில்லை. நீங்கள் இந்த மீட்டெடுக்கிறதுக்கு முன்னே நீங்கள் வந்து நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துருப்பீங்களா மேம்? எப்படி மேம் ஆக்சுவலி இருந்துச்சு இந்த பிளேஸ்? குவியலாக கட்டிட இடிபாடுகள் கடந்தது சார். எங்கே கட்டிட குவியல்கள் நாடே கிடையாது, வெறும் கட்டிட இடிபாடுகளும் வேலிக்காத்தான் செடின்னு சொல்லக்கூடிய ஒரு மரங்களும் தான் இங்கே நிறைஞ்சிருந்தது. கூடு கட்ட முடியாது, ஏன்னா முட்கள் நிறையா இருக்கிறதுனால ஒரு பறவை போய் கூடு கட்ட உள்ளே பூந்துச்சுன்னா இறகு வந்து அந்த முள்ளு ரெக்கையில் பட்டு அந்த பறவை வந்து செத்து போயிடும். இப்போ கிட்டத்தட்ட 30-40 வருஷம் அவ்வளோ மோசமாக இருந்திருக்குமா? ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் புறக்கணிப்பு சார். கலைஞரோட இந்த வரிகளை பாருங்கள். அடைவோம் தேனடையில் தேனீக்கள் போல தனிமை என்னும் இனிமை தேன் பருகவும் தகுந்த இடம் இந்த பூங்கா. இது இயற்கை சார்ந்த சூழல்ங்கிறதுனால இப்போ வண்டலூர் ஜூவோ ஸ்னேக் பார்க்கோலாம் போனாங்கன்னா அங்கே வந்து பாம்புகள் வந்து ஒரு பெட்டகத்தில் அடைச்சி வச்சுருப்பாங்க, அதை பார்க்குறாங்க. பட் இயற்கை சூழலில் அவங்க நேரடியாக பார்வையிடுவதற்கு மீன்களையோ இல்லை பறவைகளை மட்டும் தான் பார்க்க முடியும், பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியும். அப்போ இவைகளை பற்றின விஷயங்களை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, விளையாட்டு மூலமாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பறவைக்கு பேர் ஜங்கிள் புஷ் குயில்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பறவையோட முட்டை எப்படி இருக்கும், இந்த பறவைய தோற்றம் எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் சொல்றோம். அதுக்கப்புறமா இதோட முட்டை எப்படி இடுது அப்படின்றத சொல்றோம். அதுக்கப்புறம் அடை காக்கிற ஒரு பருவம், அடை காத்ததுக்கு அப்புறம் குஞ்சுகள் மாறுது. ஸோ இந்த குஞ்சுகளோட வளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு பறவையை பத்தி அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம், அவங்களுடைய வாழ்க்கை முறையை. இங்கே வசிக்கக்கூடிய பறவை இனங்களை நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஓரியோல்னு சொல்லுவாங்க, மாங்கோயில்னு நீங்க தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்துல பாட்டா கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து மாங்குயில். இந்த மாங்குயில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. மாங்குயில்ங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் இதான் மாங்குயில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மாங்குயில். இந்த மாங்குயிலில் 2 வகை இருக்குது. மஞ்சள் இந்த மாதிரி கருப்பு கொண்டை மாங்குயில் ஒன்று இருக்குது, முழுசாகவே கோல்டன் ஓரியோல்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளாக் ஹெட்டட் ஓரியோல். இன்னொன்று வந்து ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கும், அது கோல்டன் ஓரியோல். ரெண்டுமே மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் தான், ரெண்டுமே தொல்காப்பிய பூங்கால நம்ம பார்க்க முடியும். நிறைய டிராயிங்ஸ் வந்து மாடல்ஸ் வந்து நீங்கள் பாம்புகளை வகைப்படுத்தி வச்சுருக்கீங்க. என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வந்து வச்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கல்லுலேயே வந்து பார்த்து கால் வச்சு போங்க அப்படின்னு. பாம்புக்கு என்ன மேம் அவ்வளோ முக்கியத்துவம் இந்த பூங்காவில்? பாம்பு வந்து உணவுச் சங்கிலியில் ஒரு பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுது சார். ரெப்டைல்ஸ்
பாம்புகள் குறிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாம்பு இருக்குது, நிலத்தில் வாழக்கூடிய பாம்பு இருக்குது, இப்போ சாரப்பாம்பும் இருக்குது, நல்ல பாம்பும் இருக்குது. சாரப்பாம்பு என்பது விஷமற்ற ஒரு பாம்பு. இப்போ அது நம்ம போனால் கூட அதை பார்த்துட்டு அது நகர்ந்து போயிடும், நம்மளால் அது தெரியும் அது நம்ம சாரப்பாம்பு நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு. அதே நல்ல பாம்புகள் பார்த்திங்கன்னா மனிதர்கள் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் தே ஆர் மோர் சென்சிட்டிவ் டு ஹியூமன் திங்ஸ். நம்மளை கிராஸ் பண்ண வராது, பாம்புகளுக்கு அதிர்வுகளை உணர முடியும். அதனால் அந்த நல்ல பாம்பு என்ன பண்ணும், ஏதாவது ஒரு பகல் நேரங்களில் ஏதாவது ஒரு இடத்துல போய் அமைதியாக சுருண்டு படுத்துக்குவாங்க, இல்லை இலை சருகுகளுக்குள்ளார அதை படுத்துக்குவாங்க. அவங்களுடைய நேரமானது காலையில், அதிகாலையிலையும் மாலை வேலைகளிலும் தான். ஸோ இருந்தாலும் ஒரு எச்சரிக்கைக்காக நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம நடக்கிறோம், இப்படி 10 பேர் சேர்ந்து நடக்கிறோன்னா அந்த அதிர்வைக்க பாம்பு போயிடும். தொல்காப்பிய பூங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வகையான பாம்புகள் இருக்குது, அதில் வந்து நல்ல பாம்பும் அடக்கம் தான். இந்த அடையாறு முகத்துவாரத்து ஒரு பக்கம் இருக்குது. அடையார் ரிவர் வந்து ஒரு வட்ட வடிவில் ஒரு நிலப்பகுதியை உருவாக்குது. நீங்கள் அதை தான் க்ரீக் அப்படின்றீங்க, அதாவது உப்பனோடை, ரைட்டா மேம்? உப்பனோடை அப்படின்னு. அந்த உப்பனோடையோட இறுதி பகுதியில் தான் நம்ம இந்த பார்க்கை வடிவமைச்சிருக்கோம். ஆமாங்க சார், ஆமாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து அவங்க எவ்வளோ தூரம் வரைக்கும் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியுமா? சார், நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் பார்த்திங்கன்னா 9லேருந்து 12:30 மணி வரைக்கும் தான். அந்த 2:30 மணி நேரத்தில் அவங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியுமோ இந்த இடத்த பற்றி அத்தனையும் அவங்களுக்கு அறிவியல் ரீதியாக சொல்லி தந்துடுறோம் சார். அப்புறம் அவங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகிடும் இல்லையா, எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால் ஒரு ஸ்பில்வே வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி ஒரு ரவுண்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம். லாங் டிஸ்டன்ஸ் ஒன்லி ஃபார் வாக்கர்ஸ் தான். ஒரு டைமிங்க்கு 100 பேர் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது என்ன மேம்? ஏன் அப்படின்னு சொன்னாக்கா சார், இங்கே வந்து நிறைய பறவைகள் உயிரினங்கள்லாம் இருக்குது இல்லையா. நம்ம 400 பேர் அட்ட ஸ்ட்ரெச்சில் 500 பேர் நம்ம மற்ற இடங்களில் அனுமதிக்கிற மாதிரிலாம் அனுமதிச்சோம்னா அவங்க பதறிடுவாங்க. இந்த ஸ்பாட் எதுக்கு மேம் உருவாக்கியிருக்கோம்? பார்க்கறதுக்காகவா இல்லை வேறு ஆக்டிவிட்டிக்காக? இல்லை, இது எதுக்கு உருவாக்கியிருக்கோன்னா மழை காலங்களில் இந்த நீர் வடிஞ்சு அந்த சைடும் அல்ல அங்கே இருக்கிற நீர் வடிஞ்சு போகும்போது வாக்கர்ஸ்க்கோ இல்லை வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணினாலும் கூட ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுனால இந்த ஸ்பில்வேவை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்டர்ப் தண்ணியை போய் தொட்டுட்டு நடக்கிறதுக்கு சிலர் பயப்படுவாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணுன்றதுனாலும் இங்கேருந்து பார்வையிடும் போது அவங்களுக்கு பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குது இல்லையா. இந்த பகுதியை பார்க்கும்போது அழகாக இருக்குது, அந்த பகுதியும் பார்க்கும்போது அழகாக. ஸோ இது ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்பில்வே பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த இடத்த பார்க்கும்போது சென்னை மாநகரத்துக்குள்ளே இப்படிப்பட்ட இடத்த இவ்வளோ நாள் நம்ம பார்க்காம இருந்திருக்குமே, அலுவலகமே ரொம்ப அருகில் தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ நாள் நம்ம இதை பார்க்காம இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டா மேம்? இது எல்லாமே ஃபுல்லாக மேங்க்ரோவ்ஸ் தான். இந்த பகுதி முழுவதுமே மேங்க்ரோவ்ஸ் தான். இந்த சைடு அந்த கற்பகம் பிரிட்ஜ்க்கு அந்த பகுதிகள் அனைத்துமே மேங்க்ரோவ் தாவரங்கள் தான் சார். இந்த காட்சிகளை வந்து நீங்கள் வேறு சென்னையில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரியான கிராமப்புறங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் கூட இயற்கையான சுத்தமான நீர்நிலைகள் இருப்பது ஒரு கடினமான சூழலாக இருக்குது. அதுவும் நகரத்தோட மத்தியில் தமிழக அரசுடைய முயற்சியால் இப்படி ஒரு பெருந்திட்டம் தயாரிக்கப்பட்டு அதுவும் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காகவும் இந்த மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துறதுங்கிறது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த ஓடை வந்து கடலுக்கு போகிற இடம், அதாவது அந்த கலிமுக பகுதி போய் கலக்கிற இடம் இந்த வழியாக தான் ட்ராவல் ஆகுமா? இதுதான் இப்போ நம்ம பண்ணுற அந்த நியூ பாக்ஸ் கல்வெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கல்ல சார், இந்த பாக்ஸ் கல்வெட் இப்போ வச்சுட்டு இருக்கிறாங்க சார். இப்போ அது வழியாக ஹைடைட் வரும்பொழுது அந்த தண்ணி வந்து இன்னும் கூடுதலாக இந்த இடத்துக்கு வரும் சார். ரோடுக்கு அந்த சைடு கண்டினியூ ஆகுது. 300 ஏக்கர் ஆஃப் அடையாறு எஸ்டூரி அண்ட் க்ரீக் சார். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பைப் கல்வெட்ஸ் இருந்தது இல்லையா, இப்போ நம்ம பாக்ஸ் கல்வெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாக்ஸ் கல்வெட் வந்து என்ன பண்ணணும்னா அதிக கொள்ளளவை கொண்ட கடல் நீரை இங்கே உள்ளே கொடுக்கும். நமக்கு டைடல் வாட்டரை நம்ம எக்ஸஸாக நமக்கு ரெக்கையோட குவான்டிட்டியை சப்ளை பண்ணும். ஸ்மால் கல்வெட் வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம கடல் நீர் வந்து உள்ளே வராமல் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போ புது மேம்பாட்டு ப்ராஜெக்ட்ஸில் வந்து அந்த பாக்ஸ் கல்வெட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டைடல் வாட்டரை என்ஹான்ஸ் பண்ணி இந்த 58 ஏக்கர்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா சம்மர் வந்துடுச்சுன்னாக்கா வாட்டர் லெவல் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுது இங்கே. ஸோ மேங்க்ரூவ்ஸ் பிளான்ட் வில் சஃபர். ஸோ மேங்க்ரூவ்ஸ் நீட்ஸ் ஹை சலைன் வாட்டர் ஃபார் தேர் சர்வைவல் இல்லையா. ஸோ அவங்களுக்கு உப்பில்லாத தண்ணி இருந்ததுன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் முன்னெடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சி அப்படிங்கிறது முக்கியமான முயற்சி அப்படிங்கிறத கடந்து ரொம்ப சவால் அப்படிங்கிறத நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. இப்போ டெல்லி மாதிரி நகரங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க காற்று மாசுனால மாஸ்க் போட்டுட்டு போகிறாங்க, அவங்களால இயல்பு வாழ்க்கையை வாழ முடியல. ஆனால் நம்ம சென்னை நகரத்தில் நம்ம இவ்வளோ பசுமைகளை கொண்டிருக்கிறோம். சிதைந்த இயற்கையை வந்து நம்மளால் மீட்டெடுக்க முடியும், நம்ம அரசாங்கத்தால் முடியும்னு கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டியிருக்காங்க. அது வந்து நம்மால் முடியுங்கிறத வந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு ஞாபகப்படுத்தும். 100% சக்ஸஸ் ப்ராஜெக்ட்
இதே மாதிரி அந்த பூனேலலாம் க்ரீக்கு பண்ணியிருக்கிறாங்க. பட் அது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆக்க முடியல. பட் நாம் பண்ணின இந்த திட்டமானது அடையாறு உப்பனோடை மற்றும் கழிமுக சீரமைப்பு திட்டமானது 100% சக்ஸஸ் ரேட்டை நமக்கு கொடுத்துருக்குது. அதுக்கான பெனிஃபிட்ஸை தான் நம்ம விஷுவலாக இப்போ பறவைகள்லேருந்து மற்ற உயிரினங்களை தாவரங்களுடைய வளர்ச்சி இது எல்லாமே நமக்கு காட்சி பொருளாக அமைஞ்சிருக்கு. இந்த பரபரப்பான மாநகரத்தோட வாகன இரைச்சல்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த மாநகரத்துக்குள்ளேயே ஒரு அழகான சோலை இருக்குது, வனம் இருக்குது, இயற்கை கொடுத்த கொடை இருக்குது. அதை அனுபவிக்கணும்னா சாந்தோம்லேருந்து அடையாறு போகக்கூடிய பாதையில் எம்ஆர்சி நகர் தாண்டினோன்னையும் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் தொல்காப்பிய பூங்கா. அந்த நுழைவாயில் வழியாக நீங்கள் ஒரு அழகான இயற்கை உருவாக்கின சோலைக்குள்ளே பயணிக்கலாம். நகரத்தோட இரைச்சல்லேருந்து நம்ம 2 மணி நேரம் தப்பிக்கலாம். நன்றி. ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஜிம்கானா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.